பொதுவாகவே இன்ட்ரிம் பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய இடைக்கால பட்ஜெட்ல எந்த அறிவிப்புகளும் வருவதில்லை. ஆனா அதை தாண்டி அவர் அதை ஒழுங்கா படிச்சு பார்த்தாருன்னா பல முக்கியமான எதிர்காலத்திற்கு தேவையான இளைஞர்களுக்கு, விளையாட்டுத்துறைக்கு என்று பல்வேறு துறைகளுக்கு தேவையான விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஏதோ ஒன்று வெளியில போயிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவது சரியாக. தொடர்ச்சியா பாஜக திமுக காங்கிரஸ் உறவு முரண்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க. எப்படி இருக்கு பேச்சுவார்த்தை, என்ன நிலைமை? அவங்களுடைய கூட்டணியை சரியா வச்சுக்கிட்டாலே போதும். ஏன் மற்றவங்களுடைய எதிர்கட்சிகளோட கூட்டணியை பத்தி அவங்க கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. திமுக காங்கிரஸுக்கான கூட்டணி அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி. அதனால அதுல எந்தவித மாறுதலும் வருவதற்கு வாய்ப்பு. மாநில சுயாட்சி குறித்து இப்போ திமுக பேசுறது 15 ஆண்டுகளா கூட்டணியில இருக்கும்போது மாநில சுயாட்சி குறித்து இப்போ பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி கூட்டணியில இருக்கும்போது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கிறது. மாநிலத்தையே கொண்டு போய் அடகு வச்சவர் தான் எதிர்கட்சி தலைவர். அதனால திமுக இன்னைக்கு நேற்று இல்ல, திமுகவோட அடிப்படை கொள்கையே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்பது. ஒருவேளை அவருக்கு தெரியாம இருக்கலாம்.